ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, ஏன் அம்மா இப்படி கவலையாக அமர்ந்திருக்கிறாய்? உன் பக்கத்தில் இருக்கும் வாராகியும் உன்னுடனே கவலையாக அமர்ந்திருக்கிறேன். அது உனக்கு தெரியவில்லையா? நீ சிரிக்கும் பொழுது சிரித்து, நீ அழுகும் பொழுது அழுது, நீ வாழும் பொழுது வாழ்ந்து, உன்னுடனேயே இருக்கும் உன் சிறு குழந்தையாகவே உன் கையை பிடித்து கொண்டு வருகிறேனே, இந்த வாராகி உனக்கு தெரியவில்லையா? நான் சிரிக்க வேண்டும் என்றால் நீயும் சிரித்துதானே ஆக வேண்டும். எப்பொழுதுமே உன் மனதால் நீ துவண்டு கொண்டிருந்தால் நான் என்னம்மா செய்ய முடியும்? நீ கவலையை முதலில் விட வேண்டும். எதுவுமே நிரந்தரமில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலுக்குள் நீ எப்பொழுது வருகிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கை உயரும். எப்பொழுதுமே நாம் இதுதான் வாழ்க்கை, முடிந்துவிட்டது என்று நினைத்தவன் வாழவே முடியாது. நீ சிறிது யோசித்துப் பார். வாழ்க்கையானது நடக்க நடக்க வருமே தவிர தூரத்தை நீ கடக்க வேண்டும் என்றாலும் நடக்கத்தான் வரும். அதை விட்டுவிட்டு ஒரே இடத்தில் நின்று கொண்டு இடம் வரவில்லை என்றால் எப்படி வரும்? துவண்டு ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டால் நீ ஒரே இடத்தில் தான் அமர்ந்திருக்க வேண்டும். அதுபோல் உன் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று என்றுமே நினைக்காதே. உன் வாழ்க்கை சரியில்லை என்று ஏன் நினைக்கிறாய்? என்னுடைய குழந்தை, உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்வில் நான் நுழைந்து விட்டேன். பிறகு எப்படி உன் வாழ்க்கை சீரழிந்து போகும்? உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் நுழையாத வாழ்க்கை என்றாவது சீரழிந்திருக்கலாம். ஆனால் நுழைந்த வாழ்க்கையில் என்றுமே சீரழிவு கிடையாது. என்னுடன் நீ கோயிலில் அமர்ந்து பேசியிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தோழியாக என்னிடம் பேசியிருக்கிறாய், ஒரு தாயாக பேசியிருக்கிறாய். ஏன் நீ என்னிடம் ஒரு குழந்தையாகவே அழுதிருக்கிறாய். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த வாராகியை முழுமையாக நம்பினால்தானே உன் கதையே நீ சொல்வாய். அப்படி இருக்கும் பொழுது அழுகையாக அழுது புலம்பிய நீ இந்த வாராகியை மறந்து நம்பிக்கை இழக்கலாமா? கவலைப்படாதே. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை என்றும் மறந்துவிடாதே. பிறகு நான் இருக்கிறேன் என்ற அர்த்தத்தில் தானே நீ என்னிடம் வந்து புலம்பினாய், அழுதாய், பேசினாய். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று நான் இல்லாதது போல் நடந்து கொள்கிறாய். அதை ஏன் நீ மறந்துவிட்டாய்? என்னிடம் பேசிய யாராக இருந்தாலும் அவர்களுடனேயே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். இந்த வாராகி அப்படிப்பட்டவள்தான். யார் என்னிடம் வந்து பேசுகிறார்களோ, யார் அவர்களுடைய வாழ்க்கையை சொல்கிறார்களோ அவர்களுடனே வாழ ஆரம்பித்து விடுவேன். அப்பொழுதுதான் அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கும். நான் அவர்களுடைய செல்லும் பொழுது என்னுடைய அனைத்து காற்றும் அவர்கள் மேல் பட்டு தூய்மையாக ஆக்கிவிடும். அவர்களுடைய மனதையும் உடம்பையும் அவர்கள் மேல் படும் காற்றையும் தூய்மையாக்கி விடுவேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகியை நீ சிறிதும் மறந்திருக்க கூடாது. இருந்தாலும் உன்னை இந்த வாராகி எந்த சூழ்நிலையிலும் மறக்க மாட்டேன். ஏனென்றால் என் குழந்தை, எந்த குழந்தையும் தாய் மறந்ததாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என் அருகில் இருப்பது போல் நானும் உன் அருகிலேயே இருக்கிறேன். எப்பொழுதும் உன் வாழ்க்கை வீணாகிவிட்டது, சீர்குலைந்து விட்டது. நீ யாரை நம்பி வந்தாயோ அவர்கள் உன்னை சீரழித்து விட்டார்கள். அது எல்லாம் எனக்கு தெரியும். நீ முழு மனதோடு நீ ஒருவரை நம்பிதான் இங்கு வந்தாய். அப்படி இருக்கும் பொழுது அவனாலேயே வாழ்க்கை சீரழிந்து விட்ட பிறகு நீ யாரை நம்ப முடியும்? நம்பினவர்கள் எல்லாருமே இந்த சூழ்நிலையில் கைவிட்டால் யாரை தான் நம்புவது இந்த உலகத்தில்? அப்படி என்று நீ நினைக்கிறாய். நீ கவலைப்படாது. நீ நம்ப வேண்டிய தாயானவள் இந்த வாராகி. யாரோ ஒருவர் அறிவில்லாத ஜென்மங்களை நம்பி நீ தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் போகாதே. உன்னை சீரழித்து கொள்ளாதே. யார் உன்னை கைவிட்டார்களோ, யார் உன்னை சீர்குலைத்தார்களோ, உன்னுடைய வாழ்க்கையை பற்றியோ உன்னுடைய மனதை பற்றியோ, ஒரு மனிதனுக்கு மனம்தான் முக்கியம். அந்த மனதை கூட புண்படுத்தி விட்டார்கள் உன்னை. அப்படிப்பட்டவர்களை நீ நினைத்து என்ன சாதிக்கப் போகிறாய்? ஒன்றுமே கிடையாது. உன்னை தூக்கி எறிந்தவர்களை நீயும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாராகி சொல்வது போல் நடந்து கொள். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் மிக ஆழ்ந்த சிந்தனையுடனும் மிக தைரியமான கம்பீரமான நடையுடன் நீ நடந்து வாழ்ந்து காட்டு.
எந்த இடத்திலும் வீழ்ந்து விடாதே, அது அவர்களுக்கு சாதகமாக ஆகிவிடும். என்றுமே உன்னுடைய சாதகத்தை மட்டும் நினைத்துப்பார். மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து விடாதே. அவர்கள் உன்னை ஏளனமாக பார்க்கும் சூழ்நிலையில் தள்ளிக்கொள்ளாதே. உன்னை நீயே தள்ளிக்கொள்ளாதே. புரியும் என்று நினைக்கிறேன். இந்த வாராகி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அது உனக்கு புரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். புரியாமல் போனால் உன் வாழ்க்கை நிலைகுலைந்துவிடும். நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக லட்சணமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு கம்பீரம் தோன்றும். நீ என்னதான் பொருளாதாரத்தில் கீழே இருந்தாலும், உன்னை அடுத்தவர்கள் உதாசீனப்படுத்தி இருந்தாலும், உன்னால் மனதளவில் கம்பீரமாக நடக்க முடியும், கம்பீரமாக பேச முடியும். ஏனென்றால் அந்த தைரியத்தை இந்த வாராகி தந்து விடுவேன். இந்த வாராகி பக்கத்தில் இருந்தாலே யாருக்கும் தைரியத்தை தருவாள். பிறகுதான் அனைத்தையும் தருவாள். ஏனென்றால் அவள் தரும் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டுமென்றால் தைரியம் மிகவும் முக்கியம். தைரியமே இல்லாமல் எதையும் அவளால் பாதுகாத்து விட முடியாது. நீ நன்றாக புரிந்து கொள். உனக்கு தேவையான அனைத்தையும் தந்து உனக்கு தேவையான அனைத்தையும் தர காத்திருக்கும் இந்த வாராகியை வணங்கு. உனக்கு நான் சகலத்தையும் தருவேன். நீ பிறகு எதற்குமே கவலைப்படாதே. உன் வாழ்வில் நுழைந்த இந்த வாராகி உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவேன். உனக்கு அதிர்ஷ்டம் தொடங்கும் நேரம் வந்தால்தான் இந்த வாராகி உன் அருகிலேயே வருவேன் என்பதனை மனதில் நினைத்துக்கொள். தற்போதைய துன்பம் சாதாரண விஷயம்தான். இதை தொடர்கதையாக நினைத்து விடாதே. எதையும் தொடரும் அந்த பாக்கியம் உனக்கு இல்லை. எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கும் நேரம்தான் இது. உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கு சகல பாக்கியமும் கிடைக்கும். தேவையில்லாமல் உனக்கு ஏதாவது துன்பம் வந்துவிடுமோ என்று என்றுமே நினைத்து விடாதே. அப்படியெல்லாம் உனக்கு எதுவும் நடந்து விடாது. அப்படி நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைய நல்ல முறையில் உன் வாழ்க்கையை செயல்முறைப்படுத்துவேன். நீ கவலைப்படாதே. இது தற்காலிகமானது என்று மட்டும் நினைத்துக்கொள். மற்றபடி எதுவுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரம் என்று நினைத்து விடாதே. இன்பம்தான் உன் வாழ்க்கையில் நிரந்தரம். துன்பங்கள் தூசி தூசியாக தட்டி விட்டு விடுவேன். அதை உடைத்து எரிந்து விடுவேன். இந்த வாராகி சொல்வது உன் காதில் விழும். அப்படி ஒரு தூசியாக ஆக்கிவிடுவேன். மிக உன்னை அமுக்கும் நிலையை கொண்டு வர மாட்டேன். அது தூசிதான். தட்டிவிட்டு நீ எழுந்து விடலாம். அப்படி ஒரு நிலையை உனக்கு தருவேன். நீ எழுந்துவிட்டால் திரும்ப நீ என்றுமே கீழே விழமாட்டாய். அப்படி ஒரு கம்பீரத்தை தந்து உன்னை எல்லோரும் முன்னும் உன்னை வாழ வைப்பேன். எல்லோருக்கும் நேராக கம்பீரமாக நடக்கச் செய்வேன். உன் உள்ளத்தை காயப்படுத்துபவர்களை நிச்சயமாக உன் முன்னாலேயே நான் பலவிதமாக அவமானப்படுத்தி காட்டுவேன். நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு. என்னுடைய எண்ணமே நீ எப்படி வாழ்கிறாய் என்றுதான். உன்னை அவமானப்படுத்தியவர்களை எப்படி துரத்துவது, எப்படி அவரை தூசியாக தட்டுவது, உன்னை தொற்றியிருக்கும் இந்த விஷக்கிருமிகளை எப்படி அகற்றுவது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு உதவி செய்து அனைத்துமாக இருப்பேன். நீ கவலையே படாதே. ஜெய் வாராகி.